அனைவருக்கும் வணக்கம். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து நம்ம எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் கேட்டால் கூட நம்ம விடவே கூடாது. கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த வகையில் நம்ம 3 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 4th பார்ட்டுக்குள்ளே போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க் இல்லாமல் உங்கள் கொஷின் பேப்பர் இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக்ப்பா. ஸோ அதுவும் நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் வரைக்குமே ஒரு சில எக்ஸாமுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஈவன் குரூப் 1லேயே அதே மாதிரி கேட்டிருக்கான். டிஎன்பிசிக்கு மட்டும் பர்டிகுலராக ஒரே டாபிக் எடுத்து வச்சு அதிலே 4 கொஷின்ஸ்லாம் கேட்பான். அதனால் டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுவே நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே இருந்தீங்கன்னா மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். மினிமம் ஒரு கொஷினாவது எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட 2 டாபிக் நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வரும். ஸோ அதுவும் இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ரொம்ப 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 ஈஸிப்பா. இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம அண்டு கான்செப்ட் இல்லை எஃபிஷியன்சி பேஸ் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஆர் கான்செப்ட் அண்ட் எம்டிஹெச் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம கிளாஸில் என்ன நடத்துகிறோமோ அந்த மெட்டீரியல் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் ஏதாவது சம் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த கொஷின் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ளே வந்துடலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஆர் கான்செப்ட். ஓகேங்களா? ஆர் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆர் கான்செப்ட்டு அண்டு கான்செப்ட் இது எல்லாமே இந்த எம்டிஹெச் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான்ப்பா வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எம்டிஹெச் ஃபார்முலா நம்ம நேற்று பார்த்தோம் கிளாஸில். ஸோ இதை பேஸ் பண்ணி தான்ப்பா வரும். அதாவது ஒரு மேனு என்ன எஃபிஷியன்சியில் எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறோனோ அதுதான் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நேற்று நம்ம அண்டு கான்செப்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 man and 2 women அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். 1 man or 2 women or 3 boys can finish the work in 121 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று கொடுக்கறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நேற்று வந்து அண்டுன்னு போட்டு கொடுத்தாங்க, இன்றைக்கி ஆர்னு கொடுக்குறாங்க. சரி, இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுக்குறானே அதை நான் எப்படி எழுதுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது பார்த்துக்கோங்க, 1 man அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1 man அப்படி இல்லைனா 2 women அப்படி இல்லைனா 3 boys கேன் ஃபினிஷ் your ஒர்க் இன் 121 days. அதாவது என்னப்பா, ஒரு மேனும் 121 நாள் தான் வேலை பார்க்குறான். அதே மாதிரி 2 women. ஓகேங்களா? 2 womenம் 121 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. 3 boys 121 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது மேனு, இது டேஸு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோப்பா ஒர்க்கு தானே அது. இப்போ எம்டிஹெச் அப்படின்றது எவ்வளோப்பா ஒர்க்கு தானே அது. ஓகேங்களா? அதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் 2 ஒர்க்கை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு ஃபார்முலாவை நேற்று நான் சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அடுத்து நீங்கள் கிளாஸில் பார்க்க தான் போகிறோம். அப்போது ஒரு மேனு எவ்வளோ மணி நேரம் என்ன எஃபிஷியன்சியில் வேலை பார்க்குறோனோ அதுதான் நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே அதே ஒர்க்கு தான். ஓகேங்களா? வேறு ஒர்க்லாம் கொடுக்க மாட்டான், அதே ஒர்க் தான் இந்த இடத்துல. ஸோ இப்போ எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். இப்போ பாருங்கள், 121 இதுலேயும் காமன், இதுலேயும் காமன், இதுலேயும் காமன். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கான்செப்டை வரும்போது இந்த நம்பர் ஆஃப் டேஸ் என்னவோ அதை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே 121 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ 121 121 121 சொல்லிட்டு எல்லாமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஸோ 1 man 2 women 3 boys அவ்வளோதான்ப்பா. ஸோ நான் உங்களுக்கு ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நீங்கள் எல்சிஎம் எடுத்து அந்த ரேஷியோ சொல்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக எப்படி சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணுவோம், கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ மேன் உமன் பாய்ஸ்க்கு எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகேங்களா? இது என்ன ரேஷியோ, இது எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 1 இருக்கா, 1 தவிர்த்து என்ன இருக்கோ அங்கே ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ 2 6. இங்கே 2 இருக்கா, 2 தவிர்த்து என்ன இருக்குது 3. இங்கே 3 இருக்கா, 3 தவிர்த்து என்ன இருக்குது 2. ஓகேங்களா? இப்போ இதுதான் மேன் உமன் பாய்ஸ்க்கான ரேஷியோ. இது நம்ம எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 2த்தையும் எடுத்துக்கோங்கப்பா, கம்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ 1 man which is equal to 2 women. அப்போ மேன் பை உமன் எவ்வளோப்பா வரும், ஸோ 2 by 1ன்னு வரும். அடுத்து 2யும் 3யும் எடுத்து கம்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ 2 women which is equal to 3 boys. ஸோ உமன் பை பாய்ஸ் எவ்வளோப்பா வருவார், ஸோ 3 by 2 வருவார். இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே மேனுக்கு 2 பார்ட்ஸ் இருக்காங்க, உமனுக்கு 1 பார்ட் இருக்காங்க, இங்கே உமனுக்கு 3 பார்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த உமனை நான் 3 பார்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேன் எவ்வளோ, உமன் எவ்வளோ, பாய்ஸ் எவ்வளோ நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இந்த ரேஷியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்னும் வேறு விதத்தெல்லாம் எப்படி எழுதலான்றதை நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும், இங்கே 3 வரும்.
இப்போ உமனுக்கு 3 வருவார், பாய்ஸ்க்கு 2 வருவார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 6:3:2 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஸோ நம்ம ரேஷியோ ப்ராப்போர்ஷன் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக தூக்கி எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மேன் உமன் பாய்ஸ்க்கு எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இது வந்து எரேஸ் பண்ணிடுறேன்ப்பா. இப்போ டோட்டல் ஒர்க்கு, இதுவும் ஒர்க்கு தான். ஓகேங்களா? அதாவது ஒரு மேனு 121 நாள் வேலை பார்த்தாலும் அதே வேலை தான், 2 உமன் 121 நாள் வேலை பார்த்தாலும் அதே வேலை தான், 3 பாய்ஸு 121 நாள் வேலை பார்த்தாலும் அதே வேலை தான். ஓகேங்களா? அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் வேணால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதில் உமனுக்கு பதிலாக என்ன எஃபிஷியன்சி வருதோ அதை நீங்கள் போட்டு ப்ராடக்ட் பண்ணாலும் அதே சேம் டோட்டல் ஒர்க் தான் வரும். அதில் மாற்றமே கிடையாதுப்பா. இப்போ நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன் 1 மேன். ஓகேங்களா? 1 மேன் 121 days which is equal to எவ்வளோப்பா, இதுதான் அந்த டோட்டல் ஒர்க் அப்படின்றது. மேனுக்கு பதிலாக நமக்கு 6 இருக்குது. அப்போ 6 × 121 அப்படின்றது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க்கு. ஈவன் நீங்கள் இந்த செகண்டில் தேர்டில் போட்டால் கூட உங்களுக்கு அதே ஆன்சர் தான்ப்பா வரும். அதில் மாற்றமே கிடையாது. அடுத்து என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்களேன். தென் how many days will 1 man 1 woman 1 boy together take to finish the same work அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இது நமக்கு டோட்டல் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போது 1 மேனுக்கு 1 உமனுக்கு 1 பாய்க்கு என்ன எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க்கை முடிச்சிருவாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, அது இன்னும் நல்லா புரியும். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் 1 மேன், ஸோ 1 உமன், அடுத்து 1 பாய் சொல்கிறாங்களா, ப்ளஸ் 1 பாய் எவ்வளோ இப்போ எஃபிஷியன்சி, மேனுக்கு எவ்வளோ 6 தான், அடுத்து உமனுக்கு எவ்வளோ 1 × 3 3 தான், பாய்க்கு எவ்வளோப்பா 2. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வரும், ஸோ 11 வருமா. இப்போது டோட்டல் ஒர்க் இது. இப்போ எஃபிஷியன்சி நமக்கு 11ன்னு தெரியுது. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் முடிச்சிருப்பாங்க, ஸோ 6 × நமக்கு தெரியும் இல்லையா, டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். அதாவது டைம் ஒன் ஒர்க்னாலே இந்த ஒரு கான்செப்ட் தாப்பா நான் சொல்லியிருப்பேன். ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ வருவார், 6 × 121 டிவைட் பை எஃபிஷியன்சி எவ்வளோப்பா, இட்ஸ் 11. இப்போ பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ 11 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா, அப்போ 11 × 6 ஸோ 66. ஓகேங்களா? இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 மேன் இருக்கார், 2 உமன், சின்ன சின்ன நம்பராக இருக்கார். இப்போ இந்த ரேஷியோலாம் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் அதை விட கொஞ்சம் டஃப்பாக ஒரு சம் சொல்கிறேன் பாருங்களேன். இதுவும் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான், எதுவுமே நானாலாம் கொடுக்கவே கிடையாது, எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஆர்ஆர்பி அண்டு எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்ப்பா. ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்து இந்த கொஷினுக்கு வந்துங்களேன். இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க, 8 men or 17 women can paint a house in 33 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 6ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக, ஸோ 8 man which is equal to கீழே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ 8 man which is equal to 17 women அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ மேனுக்கும் உமனுக்கு என்ன ரேஷியோன்னு பாருங்கள், எவ்வளோ வரும், 17/8. இது என்ன ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ. ஒரு மேன் 17 வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம், இல்லை ஒரு உமன் 8 வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, டோட்டல் ஒர்க்னா என்னப்பா வரும், ஸோ 8. ஓகேங்களா? 8 பேர் அல்லது 7 பெண்கள், 8 மென்பா. ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை, 8 மென். இப்போ மேனுக்கும் உமனுக்கும் தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8 மேனு, ஸோ 33 நாளில் செய்கிற வேலையும் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 17 உமனு 33 நாளில் செய்கிற வேலையும் ஒன்று தான். இப்போ நீங்கள் உமனுக்கு பதிலாக 8 போட்டாலும் இல்லை மென்னுக்கு பதிலாக 17 போட்டாலும், இப்போ பாருங்களேன் 17 × 8 × 33, இங்கேயும் 17 × 8 × 33. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி உங்கள் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டோட்டல் ஒர்க் அப்படின்றத அப்படியே வச்சுக்கோங்க, 8 × 17 × 33 டோட்டல் ஒர்க்கு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன கொஷின், இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து 12 men 24 women working together to paint 3 house. இப்போ பாருங்கள் இது வரைக்கும் ஒரு ஹவுஸ் தான். ஓகேங்களா? அடுத்து உங்களை என்ன கொஷின் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 12 மென்னும் 24 உமனும் சேர்ந்து 3 ஹவுஸை நம்ம அந்த பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நாள் எடுக்கும், இதுதான் உங்களை கொஷின் கேட்குறான். த நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்டு பை 12 men 24 women ஒர்க்கிங் டுகெதர் டு பெயிண்ட் 3 houses அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹவுஸ்க்கு கண்டுபிடிச்சிக்கலாம், அதை இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு 3 ஹவுஸ்ன்றது வந்துடுவார். இப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ எஃபிஷியன்சி எடுத்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்கான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாக. இப்போ பாருங்கள் டோட்டல் ஒர்க் எனக்கு தெரியும்,
எஃபிஷியன்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை பேர் இப்போ வேலை செய்ய போகிறாங்க, 12 மென் 24 உமன். ஓகேங்களா. ஸோ 12 பேர்னு கொடுத்துருக்காங்க, 12 மென்னு 24 உமனு. மென்னுக்கு என்னப்பா எஃபிஷியன்சி 17. அப்போ 12 இன்ட்டு 17. உமனுக்கு எவ்வளோப்பா, ஸோ 24 இன்ட்டு 8. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணி போட்டு இதை அடிஷன் பண்ணி இதை அடித்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் வேலை பார்த்துருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கால்குலேஷனை குறைக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதாவது ஆர் கான்செப்ட்டுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஸோ நீங்கள் இன்னும் நார்மலாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் ஒர்க்கு இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 மென் 24 உமனுக்கு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன உங்களுக்கு எஃபிஷியன்சி வருதுன்றதை பார்க்கணும். அப்போ டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சின்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ். நீங்கள் வேணால் ஃபோனில் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு பதிலாக நான் ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஷார்ட்கட்ப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் ஈஸியாக தான் கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நமக்கு நார்மலாகவே போட்டுற முடியும். ஓகேங்களா. அதுவே கொஞ்சம் டஃப்பாக கேட்டேன் அப்படின்னா போட முடியாது, டைம் இருக்காது நமக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்டு பை ஆர் அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அது என்ன அண்டு பை ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இடம் இல்லை, நான் இதை மட்டும் எரேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு ஷார்ட்கட்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அண்டு பை ஆர். அண்டுன்னா இங்கே என்ன அண்டில் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன், அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அண்டு பை ஆர் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்டு என்னப்பா, ஸோ 12 மென் கொடுக்குறானா அது அப்படியே 12னு வச்சுக்கோங்க. 24 உமன் கொடுக்குறானா அப்படியே வச்சுக்கோங்க. சரி, ஆறுன்னு சொன்னீங்களே, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான் பாருங்கள் 6. 8 மென்னு கொடுத்துருக்காங்களா, அப்படியே 8ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 17 உமன் சொல்லியிருக்காங்களா, அதை 17ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ப்ளஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்க தான் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நாளே இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் செய்ய போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் மொத்தமாக 33 டேஸ் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதான்ப்பா ஷார்ட்கட்டு, வேறு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஷார்ட்கட்டு. அதாவது அண்டு பை ஆர் இப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஆர் கான்செப்ட் வந்தாலே அண்டு பை ஆர் தான். அண்டுனா யார் கீழே கேட்குறான் பார்த்தீங்களா, அண்டு 12 மென், ஸோ 24 அப்படின்றது மேலே வச்சுக்கோங்க. ஆர்னா கீழே 8 மென் அப்படின்றது கீழே, 17 உமன்றது இங்கே எழுதிக்கோங்க. இன்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. அது ஒரு ஹவுஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கொண்டது. ஸோ டோட்டலாக 33 டேஸ் இருக்கு இல்லையா, அவன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இனிஷியல் டேஸ், அதை வந்து இந்த பக்கம் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா. ஸோ 2 நாங்க 8, ஸோ 3 நாங்க 12. வேறு என்னப்பா இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 17 × 3 51. ஸோ 24 × 2 ஸோ 48. ஸோ டிவைடு பை 34. ஓகேங்களா. ஏன்னா 17 × 2 34 இன்ட்டு எவ்வளோ டேஸ் வேலை பார்க்குறாங்கன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, ஸோ 33 அப்படின்றத வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இது கீழே இருக்கிறதையும் எரேஸ் பண்ணிடுறேன், எனக்கு இடம் இல்லை. ஓகே. இப்போ பாருங்கப்பா, ஸோ 99 வருமா. ஸோ 99 டேஸ் டிவைட் பை 34 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 33 டேஸ். இப்போ 33க்கும் இந்த 99க்கும் அடித்தா 3 டைம்ஸ் வரும். அப்போ டேஸ் மட்டும் எவ்வளோப்பா வருவார். ஸோ டேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 34/3 நாள். ஓகேங்களா. இது எதுக்குப்பா, ஸோ ஒரு வீடு. ஓகேங்களா. ஸோ 1 ஹவுஸா, என்னப்பா சொல்கிறேன், ஹவுஸ் தானே. ஆமாம், ஒரு ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து 1 ஹவுஸ்க்கு நமக்கு 3 வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டான். அப்போ 3 × 34/3 என்னப்பா வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் மொத்தமாக 34 நாள் எடுக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 34. இதை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போடலாம். நம்பர் சின்னதாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் பெருசாக கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு பை ஆர் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சம்க்கு வந்துடுங்களேன். ஸோ இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகே. இப்போ இந்த கொஷினை படித்து பாருங்கள், இதில் எப்படி கேட்டுக்கணும் மட்டும் பாருங்கள். 2 men 9 women, 2 men ஆர் 9 உமன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே நம்ம தூக்கி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப ஈஸி இல்லையா, இதில் எதுவும் அவங்க குழப்பவே கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லியிருக்காங்க, இதுலேருந்து மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதிக்கலாமா. இப்போ பாருங்கள், மென் பை உமன் எவ்வளோப்பா வரும். ஸோ 9/2 அப்படின்றது எஃபிஷியன்சியோட ரேஷியோ. ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், இப்போ எஃபிஷியன்சி நம்ம தூக்கி எழுதிட்டோம். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 men ஒர்க் ஃபார் 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லீவ் அதுக்கப்புறம் போயிடுறாங்களாமா. ஓகே ஃபைன். த நம்பர் ஆஃப் உமன் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 9 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ ஆர் கான்செப்ட்னா ஈக்குவல் பண்ணி எழுதணுன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் ஒர்க்கு அதாவது 2 மென்னும் 14 days தான் வேலை பார்ப்பாங்க, 9 உமனும் 14 days தான் வேலை பார்ப்பாங்க.
இதில் நீங்கள் உமன் போட்டாலும் அந்த உமனுக்கான ரேஷியோ 9 போட்டாலும் டோட்டல் ஒர்க் சேமாக தான் வரும். இல்லை மென்னுக்கு 9 போட்டாலும் மென்னுக்கு 9 உமனுக்கு 2, மென்னுக்கு 9 போட்டாலும் உங்களுக்கு சேமாக தான் வரும் டோட்டல் ஒர்க்கு. ஸோ உமனுக்கு 2ன்னு போட்டாலும் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் வந்து சேமாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ நான் வந்து இவரை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன போடுவார் 9 உமனுக்கு 2 போடுறேன் இன்ட்டு 14. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க்கு. இதை நம்ம இன்னும் வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 14 2 28 இல்லை 9 2 18, 18 இன்ட்டு 14 எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். ஸோ 14 இன்ட்டு 20 - 2 இப்படி எழுதிக்கலாமா? எவ்வளோ வரும்? ஸோ 280. அதுலேருந்து ஒரு 28 போனால் எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறேன். ஸோ 10ல் 8 போனால் 2 வரும், 7ல் 2 போனால் 5, 252 என்னோட டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் அப்படின்றது 252. என்ன சொல்கிறாங்க? 2 men ஒர்க் ஃபார் 9 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 men 9 days. அந்த MDH எல்லா இடத்துலையும் அந்த MDH ஃபார்மில் தான். இப்போ பாருங்கள் 2 men அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்னுக்கு எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? ஸோ 9. அப்போ 2 × 9 × 9 days வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்களாமா. ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை உமன் செய்வாங்க? 9 நாளில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ 9 9 81, 81 × 2 எவ்வளோப்பா? 1 2 8 2 16, 162 வருமா? ஸோ மொத்த வேலை 162. அதில் மொத்த வேலை 252. அதில் 162 மென் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? ஸோ 2ல் 2 போனால் 0 வரும். ஸோ அகைன் 15ல் 6 போச்சுன்னா ஸோ 9 வருமா? 1ல் 1 போனால் 0 தான். அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 90 வேலை இருக்குது. இந்த 90 வேலையை யார் தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9 4 எக்ஸ் உமன். ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான்? அந்த நம்பர் ஆஃப் உமன் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 9 days அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் MD தானே ஃபார்முலா, என்ன இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். இங்கே மேன் இருக்கார், இங்கே நம்பர் ஆஃப் டேஸ், அவ்வளோதான். எத்தனை மேன்னா என்னப்பா? உமனாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் உமன் எடுத்துக்கிறேன். ஸோ உமனுக்கு எனக்கு எஃபிஷியன்சி தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ டேஸு? 9 days. இப்போ பாருங்கள் உமனுக்கு என்ன எஃபிஷியன்சி? இந்த இடத்துல 2. ஓகேங்களா? ஸோ 2 எஃபிஷியன்சி இருக்கிற ஒரு எக்ஸ் உமன் 9 நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 90 வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 9க்கும் 90க்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 10ன்னு வரும். அகைன் 2க்கும் 10க்கும் கேன்சல் பண்ணிட்டா 5ன்னு வரும். அப்போ 5 உமன், நல்லா பார்த்துக்கோங்க, 5 உமன் 2ன்ற எஃபிஷியன்சியை வச்சு 9 நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இது RRB NTPCயில் கேட்ட கொஷின்ஸ். நான் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது RRB NTPCயில் இந்த மாடல் கேட்டிருக்கான். இப்போது அந்த ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்துடுங்களேன். நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா இது பெரிய பெரிய நம்பர், அதனால் ஷார்ட்கட் வச்சு சொல்லலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம என்னப்பா பண்ணுவோம்? AND/OR. நான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்? ஸோ AND/OR, வேறு எதுவுமே கிடையாது. ஆர் கான்செப்ட் வந்து பெருசாக எனக்கு நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கண்ணை முடித்து AND/OR தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ ANDனா யார்? கீழே இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் AND. ஹவு மெனி டேஸ்? இங்கே இது வந்து 6, கீழே இருக்கிறது தான் AND. அப்போ 32 மென்னு, 35 உமனு, 27 சில்ட்ரன். ஓகேங்களா? டிவைடு பை 16 மென்னு எவ்வளோப்பா? 21 உமனு, 18 சில்ட்ரன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு எவ்வளோ நாள் வேலை பார்க்க போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள்ப்பா முடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க? 93 நாள். இவ்வளோ தான்ப்பா ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? AND/ORன்னு எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே அந்த டேஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இல்லைனா நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வச்சு போகணும். அந்த கான்செப்ட் வச்சு போட்டிங்கன்னா அது பெரிய சம்மாக இருப்பார். கேன்சல் பண்ணி பாருங்களேன். ஸோ 2 8 16. ஸோ 2 டைம்ஸே கேன்சல் பண்ணலாம். ஒரு 16 16, 2 16 32. இங்கே 2ன்னு வருவார். இங்கே எவ்வளோப்பா வருவார்? ஸோ 7 35, 3 7 21. இங்கே எவ்வளோப்பா வருவார்? ஸோ 3 9 27, ஸோ 2 9 18. எல்லாமே ஈஸியாக கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? இன்ட்டு டேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 93ன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் கீழே எல்சிஎம் எடுத்தால் 6 வருமா? அப்போ இங்கே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஸோ இங்கே 12 வருவார். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு 10 கிடைப்பாங்க. இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கீழே எல்சிஎம் 6 ஆகும். நம்ம எல்சிஎம்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு LCM HCFன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கப்பா, இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைப்பார். டிவைட் பை 6 இன்ட்டு அந்த டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 93. ஓகேங்களா? இப்போ இன்னும் இதை ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ இது எவ்வளோப்பா வரும்? 10 19 29. ஸோ 31 வருவாரா? 31/6 இன்ட்டு டேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 93. இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? ஈஸியாக தானே இருக்குது. ஓகேங்களா? ஒரு 31 31, 3 × 31 93 வரப்போகிறார். அகைன் இந்த 6 அந்த பக்கம் போய் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ D ஈக்குவல் டு 18 days. ஸோ நமக்கான ஆன்சர் அப்படின்றது 18 டேஸில், அதாவது ஒரு வேலையை 16 ஆண்கள், 21 பெண்கள், 18 குழந்தைகள் செஞ்சு 93 நாளில் முடிக்கிறாங்க.
32 ஆண்கள் 35 பெண்கள் 27 குழந்தைகள் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாட்கள் செஞ்சு முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இது 6 கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சு, பெருசாக நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு எதுக்கும் போகாதீங்க, இந்த ஒரே ஷார்ட்கட் தான். and/6 இன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் ஆஃப் டேஸ் which is equal to அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டேஸ். இது ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி நார்மல் கான்செப்ட் வச்சு போடலாம். இப்போ நீங்கள் இந்த சம்முக்கும் வந்து அந்த ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இதுக்கான ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 66 நாள் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த கொஷின் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இங்கேயும் நம்ம ஷார்ட்கட் போட போகிறோம். ஓகேங்களா? ஷார்ட்கட்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னப்பா சொல்லியிருக்காங்க நமக்கு? and/r அண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? 1 man, ஸோ 1 woman, 1 by. அதுவே ஆரில் என்ன சொல்லியிருக்காங்க? 1 man, ஸோ 2 women சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 boys சொல்லியிருக்காங்க. இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் which is equal to அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டேஸ் 121 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ இதில் பாருங்கள், கீழே எல்சிஎம் எடுத்தால் 6 தான் வர போகிறாரு. இங்கே 6 + 3 + 2 டிவைட் பை 6 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் which is equal to 121 அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 6 3 9 9 2 ஸோ 11/6 இன்ட்டு டேஸ் which is equal to 121. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 11 11 × 11 121. அப்போ டி எவ்வளோப்பா? 66 days. இந்த ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான சம்மு. அதுவே நீங்கள் நார்மலில் போட்டிங்கன்னா அது ஒரு பெருசாக தான் போவார். சின்ன சின்ன நம்பராக இருந்தால் கூட போட்டலாம், பெரிய சம்மாக வரும்போது போட முடியாது. அதுக்கு இந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். அடுத்து இப்போ பாருங்கப்பா, நான் ஒரு ஃபார்முலா வந்து சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸோ m1 d1 h1 டிவைட் பை ஒர்க் 1 which is equal to m2 d2 h2 டிவைட் பை ஒர்க் 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் பாருங்களேன், இதில் என்ன சொல்லி அவன் என்ன டேட்டா கொடுத்துருக்கானோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், ரிமைனிங் இருக்கிற டேட்டாவை விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ 7 hours வேலை பார்க்குறாங்க நீ டே, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்த்து 4 men. ஓகேங்களா? டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days வேலை பார்க்குறாங்களாமா. அப்போ மேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மேன் வந்து கொடுத்துட்டாங்க, 8 days கொடுத்துட்டாங்க, ஹவர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒர்க்கை பற்றிலாம் நமக்கு சொல்லலையே, அப்போ விட்டுருங்க, அவ்வளோதான். ஒர்க்கிங் 8 hours in a day. அடுத்து சொல்கிறாங்க ஒர்க்கிங் 8 hours in a day, the required number of men to perform 4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களாமா. ஸோ 4 men அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 4 days. ஸோ எவ்வளோ மென் தேவைப்படுவாங்க அப்படின்னு தான் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்துருவார் இல்லையா? இந்த பக்கம் 4 8 இருக்குது, இங்கேயும் 4 8 இருக்காரு. அப்போ மென் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ 7 days. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஒரு அந்த கண்டிஷன் சொல்லுவான், 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 4 பேர் வேலை பார்க்குறாங்க, 8 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து நான் சொல்கிறான் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அதே வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? இது நார்மலாக வந்து ஒர்க்குக்கு ஈக்குவல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபார்முலாவும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ m1 d1 h1 இந்த ஒர்க் 1 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்களேன், which is equal to ஒர்க் 1. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல m2 d2 h2 இருக்கு இல்லையா, அது கீழே கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ என்னப்பா நடக்கும் இந்த இடத்துல? ஸோ m2 d2 h2 which is equal to ஒர்க் 2ன்னு இருக்கும். அதாவது இது வந்து ஒர்க் 1, இது ஒர்க் 2. மேபி அந்த ஒர்க்கு சேமாகவும் இருக்கலாம், இல்லை அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஆளுங்க ஃபார்முலா மாதிரி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் இதே வச்சு தான் சம் சால்வ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்னா, ஒரு மனுஷன் அவன் என்ன எஃபிஷியன்ஸில் அவன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வேலை பார்த்துருந்தானா அந்த ஒர்க், அதுதானே நம்ம சொல்லுவோம். ஒர்க்னா என்னது? ஒரு 10 பேர் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 பில்டிங்கை கூட கட்டுற திறமை இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை 10 செங்கலை செய்கிற திறமை இருக்கலாம். அப்போது மேனு, அதுக்கப்புறம் என்ன எஃபிஷியன்சின்றது போடுவோம், அதுக்கப்புறம் டேஸ் போடுவோம், எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னு போடுவோம், எவ்வளோ ஹவர்ஸ் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம். அது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஒர்க்கு. எவ்வளோ மொத்த வேலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ மொத்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வச்சுப்போம். ஏன்னா அது நமக்கு எக்ஸாமுக்கு அது மாதிரி தேவைப்படுதுன்றதால நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் டிஎன்பிசியில் நிறைய கேட்பான். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். 35% are engaged to complete a work in 60 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. After 32 days, it is observed that only 2/5 of the work has been done அப்படின்னு சொல்லியிருக்கான். The number of person required to complete the remaining work in remaining periods அப்படின்னு சொல்லியிருக்கான்ப்பா. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துக்கான்னு மட்டும் படிங்களேன். அது 35%பா. ஸோ 60 நாள் வேலை பார்க்குறாங்களாமா. வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிருமாமா. ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான்? After 32 days, it is observed that only 2/5 of the work has been done. ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். m1 d1 h1 divided by work 1 which is equal to m2 d2 h2 divided by work 2. அவ்வளோதான்.
இப்போ 35 பேர் 60 நாள் வேலை பார்க்கணுன்றது பார்த்தாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருன்றது அவனுக்கு தெரியுது. ஆனால் யாரும் அப்படி வேலை பார்க்கல. என்ன சொல்கிறாங்க, 32 நாளுக்கு அப்புறம் 32 நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஒன்லி 2/5 ஆஃப் ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருக்கான்ப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், the number of person required to complete remaining work in remaining period. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 32 நாள் வந்துருச்சு, 60 நாளில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே போயிடுச்சு. அப்போயே அவங்க 2/5 ஆஃப் த ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாமா. அப்போ கேட்குறான், அப்போ இன்னும் கூட எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் பீரியடில் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, அவன் கொடுக்கப்பட்ட டைம்லேயே அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்கன்னு நம்மளை கொஷின் கேட்குறான். இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 32 நாளுக்கு அப்புறம் தான் எல்லாம் அந்த 2/5 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருக்குன்றதை அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ 32 நாளுக்கு அந்த 35 பேர் மட்டும்தானே இப்போ வேலை பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து மேனு, இது டேஸு. ஓகேங்களா, எம்டி அதான ஃபார்முலா, எம்டிஹெச் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 நாளுக்கு 32 பேர் தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ மணி நேரன்றதை அவங்க கொடுக்கல, அதனால் விட்டுருங்க. எவ்வளோ வேலையப்பா முடிச்சிருக்கான், 2/5 ஆஃப் த ஒர்க்கு. இந்த இடத்துல ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்கான், 2/5 ஆஃப் த ஒர்க்கு. அடுத்து பாருங்கள், எவ்வளோ மனுஷங்களை வேணாலும் நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் பர்சன் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட், இன்னும் எவ்வளோ பர்சன் தேவைப்படுவாங்க அந்த ரிமைனிங் பீரியட்லேயே முடியணுன்றான் வேலையை. ஓகேங்களா, டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடக்கூடாது. அப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் 35% இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் எவ்வளோ பேர் ஆட் ஆக போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் எப்படி எழுதலான்னு பாருங்கள், M2 சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே நம்ம அதுதானே கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன் ரெக்வயர்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஜஸ்ட் எக்ஸ்னே வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் பாருங்களேன், டேஸு மொத்தம் இருக்கிறது 60 நாள்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மொத்தம் 60 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதில் 32 நாள் வேலை பார்த்துட்டாங்க. அந்த ரிமைனிங் பீரியடில் தான் நம்ம வேலையும் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், 28 நாள் இருக்கும். ஓகேங்களா, இது இந்த M2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது அந்த D2 டேஸ் வந்து நமக்கு இருக்குது. எவ்வளோ ஒர்க்கு முடிக்கணுன்றது நமக்கு தெரியும், 3/5 ஆஃப் த ஒர்க் தான் முடிக்கணுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா 2/5 போயிடுச்சு அப்படின்னா ஸோ 5ல் 2 போனால் ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், 3/5 தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது கேன்சல் பண்ணலாமா. எப்படி இந்த 1/5 கேன்சல் ஆகிடும்ப்பா. இப்போ நீங்கள் 2 அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஸோ 16 × 2 32 நமக்கு தெரியும். அகெயின் 4 16 ஸோ 7 28 7 7 35 எவ்வளோப்பா இருக்கும், ஸோ 4 5 20 20 × 3 60. அப்போது எவ்வளோ பேர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸுன்றதில் அந்த 35 பேரும் வேலை பார்த்துருப்பாங்க, சம் எக்ஸ்ட்ரா சம் மெம்பர். ஏன்னா அவன் என்ன கொஷின் கேட்குறான்னு பாருங்கள், the number of persons required to complete the remaining worker. இன்னும் எவ்வளோ தேவைப்படுவாங்கன்னு தான் நம்மளை கொஷின் கேட்டிருக்கான். ஸோ மொத்தம் 60 பேர் செஞ்சுருப்பாங்க. இதில் பழைய மனுஷங்க, அதாவது ஆல்ரெடி இருந்தவங்க ஒரு 35 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ 60ல் 35 போனால் ரிமைனிங் அப்படின்றது ஸோ 25 வருமா. இதுக்கு சரியான ஆன்சர் 25. இது ஆப்ஷன் சிலாம் கிடையாது. ஓகேங்களா, சம்டைம்ஸ் அந்த சாட் ஜிபிடியில் நம்ம கொஷின் மேக் பண்ண ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அது என்ன பண்ணுது, அதுவாக இஷ்டத்துக்கு ஒன்று மேக் பண்ணி வர கொடுத்துருது. இதுக்கு சரியான ஆன்சர் 25 தான் மிக சரியான ஆன்சர். இந்த கொஷின் பாருங்களேன், இன் எ ஃபோர்ட் தேர் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபுட் ஃபார் 760 soldiers இன் ஃபார் 44 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 760 சோல்ஜர்ப்பா. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 44 நாளுக்கு தேவையான ஃபுட்டு வந்து இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஒரு ஆஃப்டர் 31 days 240 soldiers left the fort அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 31 நாள் கழிச்சு என்ன நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா 240 சோல்ஜர் வந்து போயிடுறாங்கப்பா. ஃபார் ஹவு மெனி டேஸ் வில் த ரிமைனிங் ஃபுட் லாஸ்ட் ஃபார் ரிமைனிங் சோல்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பாருங்களேன், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது 760 சோல்ஜருக்கு 44 நாள். ஓகேங்களா, இது என்னப்பா எம் மேன். ஓகேங்களா, இது டி எவ்வளோ நாளுக்கு தேவையோ அதை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்களேன், 31 நாள் வரைக்கும் ஆஃப்டர் 31 days 240 soldiers ஆர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 31 நாள் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் அந்த சேஞ்சஸே நடக்க போகுது. கரெக்டாக இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள். ஆஃப்டர் 31 days 240 soldiers வேர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இருக்கிறதே மொத்தம் 44 நாளுக்கான ஃபுட்டு தான் இருக்குது. அதில் 31 நாள் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பாங்க, ஸோ 44ல் 31 போனால் 4ல் 1 போனால் 3 13 நாளுக்கான ஃபுட்டு, அந்த 13 டேஸ்க்கான ஃபுட். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா, கொடுத்துருக்கிறது 760 சோல்ஜருக்கு 44 நாளுக்கு ஃபுட்டு. அதில் 31 நாள் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஓகேங்களா, ஆஃப்டர் 31 days அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 44ல் 31 போனால் அந்த 13 டேஸ்க்குள்ளே தான், அந்த ஆஃப்டர் 31 டேஸ்னால் என்னது, அந்த 13 நாளில் தான் நமக்கு சேஞ்சஸே நடக்க போகுது. 240 soldiers வேர் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். வழக்கமாக நமக்கு ஃபுட்டு எப்படி இருந்திருக்கும், 13 நாளைக்கு 760 சோல்ஜருக்கு என்ன தேவையோ அது நமக்கு இந்த இடத்துல இருந்திருக்கும். கரெக்டுங்களா, அதில் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இது டேஸு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ போயிட்டாங்க, இதுலேருந்து 240 போயிட்டாங்க. மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 0 6ல் 4 போனால் 2 ஸோ 7ல் 2 போனால் 5.
அப்போது 520 சோல்ஜர் தான் இருப்பாங்க. நல்லா பாருங்கள், 13 நாளைக்கு 720 சோல்ஜருக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டை இப்போ 520 சோல்ஜர் தான் இருக்காங்க. அப்போ 13 நாளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே வரும், ஏன்னா கம்மியான சோல்ஜர் தானே வராங்க. அப்போ இன்ட்டு எக்ஸ், ஓகேங்களா. அப்போ இது மேனு, இது டேஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நம்மளாம் புரிஞ்சுக்கணும். அது இதை கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் பண்ணலாமாப்பா? ஒரு 13 13, ஸோ 4 13 52. அகைன் ஒரு நாள் 4, 19 நாள் 76 வரும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோப்பா? 19 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அகைன் சொல்கிறேன் பாருங்கள், 760 சோல்ஜருக்கு 44 நாளுக்கான ஃபுட்டு வந்து இருக்குது. 31 நாளுக்கு அப்புறம் தான் 240 சோல்ஜர் வந்து போகிறாங்க. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், 31 நாளுக்கு அப்புறம்னா ரிமைனிங் எவ்வளோ நாள் இருக்கும்? 13 நாள் தான் இருக்கும். 13 நாளுக்கு 760 சோல்ஜருக்கான ஃபுட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 760 சோல்ஜர் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபுட் வந்து 13 நாளுக்கு தான் இனஃபாக இருந்திருக்கும். சம் சோல்ஜர் வந்து போயிட்டாங்க, ஓகேங்களா. அப்போ ஃபுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அவங்களுக்கு நீடிச்சிருக்கும். அது எவ்வளோ நாள் தான் அவங்க கொஷின் கேட்குறான், ஓகேங்களா. அப்போ 520 சோல்ஜரை வச்சு இன்னும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ்க்கு இருந்திருக்கும், அதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ 19. இதுவும் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்கான், ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சி, இது வந்து எஸ்எஸ்சியில் கேட்டிருக்கான். இந்த கொஷின் நான் எஸ்எஸ்சிலேருந்து எடுத்திருக்கேன், ஆனால் டிஎன்பிசி ப்ரீவியஸ் எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். 25% கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 60 days அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. தே ஸ்டார்டட் த ஒர்க் 10% லெஃப்ட் ஆஃப்டர் எக்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான், ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், எம்டி அதே எம்டி ஃபார்மில் தான் 25% 60 days, ஓகேங்களா. இது எம், இது டின்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் இந்த வேலை வந்து நடந்திருக்கணும், அதான ஒர்க்கு, ஓகேங்களா. எம்டி ஹச், இதில் எம்டி மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஒர்க்கு, ஓகேங்களா. தே ஸ்டார்டட் த ஒர்க் 10% லெஃப்ட் த ஒர்க் ஆஃப்டர் எக்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு த ஹோல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 80 days அப்படின்னு சொல்லியிருக்கான், ஓகேங்களா. இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலான்னு பாருங்கள். இதே எம்டிக்கு தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், எக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் தான் 10% போயிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25% அப்படின்றவர், நல்லா பாருங்கள், 25% அப்படிங்கிறவர் எக்ஸ் டேஸ்க்கு வேலை பார்த்துருப்பாரா? ஏன்னா எக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் தான் 10% லெஃப்ட்டுன்னு அவனே கொடுத்துருக்கான் கண்டிஷன். ஓகே, 25 நாளுக்கு அந்த எக்ஸ் பர்சன், அதாவது எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருப்பாரு. 25% எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துட்டாங்க. இன்னும் இப்போ தான் 10 பேர் போயிட்டாங்களே, இப்போ எவ்வளோப்பா இருப்பாங்க? 15 பேர் தான் இருப்பாங்க. அந்த 15 பேர் எவ்வளோ நாளுக்கு வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தம் இருக்கிறதே நமக்கு எவ்வளோப்பா சொல்லியிருக்கான்? இந்த இடத்துல 60 தான் சொல்லியிருக்கான், ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன, த ஹோல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் 80 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எக்ஸ் டேஸ் போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோப்பா வரும்? 80 - x. நல்லா பாருங்கள், 25 பேர் 60 நாள் வேலை பார்க்குறான். நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறான், ஒருவேளை 10% அப்படின்றது எக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 25 பேர் ஃபஸ்ட்டு எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போது எல்லாருமே இருந்தது, அந்த 25 பேர் இருந்திருப்பாங்க. அப்புறம் 10 பேர் போயிட்டாங்கன்னா ரிமைனிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்ன்றது 15 தான். இந்த இடத்துல டேஸ் பாருங்கள், இங்கே எக்ஸ் டேஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. 80ல் மேபி இங்கே 10 நாள் இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே 70 நாள் வேலை பார்க்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கும்போது மொத்தமாகவே த ஹோல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் 18 days அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 80 - x அவ்வளோதான். அப்போ இதுவும் ஒர்க்கு தான், ஓகேங்களா. இதுவும் நம்மளோட ஒர்க்கு தான், இதுவும் நம்மளோட ஒர்க்கு தான். இதை பிரித்து வேலை பார்க்குறாங்க. இது மொத்தமாக 25 பேர் 60 நாளில் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமாப்பா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 4 25 100, 6 25 150. அப்போ 1500 வந்து இந்த பக்கத்தில் இருப்பார். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ 25x ப்ளஸ் 15 × 8 120. அப்போது அகைன் ஒரு 0 இருக்கும் இல்லையா, 1200. அகைன் -15x. ஓகே, இந்த 1200 இந்த பக்கம் வந்தால் இது 300 மாறிடும். 25ல் 15 போனால் எவ்வளோப்பா வரும்? ஸோ 10x நமக்கு கிடைக்கும். அகைன் 0 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x = 34. இப்போ பாருங்கள், நீங்கள் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸில் போய் பார்க்கலாம். ரிவர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு x = 30 நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கெஸ்ஸிங் மெத்தட் எடுத்துப்பாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதே எம்டி ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க, 1500. ஸோ அதை நீங்கள் ஒருவேளை நமக்கு நம்ம கெஸ் பண்ணுற வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஏபிசிடின்னு யாராவது ஒருத்தவங்களை எடுத்துப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு x = 13 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 25 3 எவ்வளோப்பா? ஸோ 75, 750 நமக்கு கிடச்சிரும். ஸோ அகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 இன்ட்டு இங்கே இதில் தான் 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? ஸோ 50. அகைன் 5 5 75. அப்போ இதுவும் வந்து 750 தான் வரும். அப்போ 750 750, ஸோ 1500ன்றது நமக்கு தெரியும். ஒரு வேல்யூ வந்து ரிவர்ஸ்லையும் புட்டிங் மெத்தடில் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை மாதிரி போடுங்க. இதில் புட்டிங் மெத்தடில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ரெண்டாவது ஆப்ஷனில் ஆன்சர் வந்தால் கூட நமக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். 3 4ன்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு டேரெக்டாகவே போட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மெத்தட் என்னென்னு கற்றுக்கோங்க. எம்டி அவ்வளோதான்.
ஸோ மேன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, டேஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு 25 பேர் ஒரு எக்ஸ் டேஸ் வேலை பார்க்குறாங்க, அடுத்து 10 பேர் போயிடுறாங்க. அப்போ 15 பேர் தான் இருப்பாங்க. 15 பேர் இதில் எக்ஸ் டேஸ் வேலை பார்த்தது நாள் போக ரிமைனிங் டேஸ் தான் இங்கே வேலை பார்ப்பாங்க. ஏன்னா மொத்த வேலை 80 நாள் முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அப்போ இந்த கொஷின்ஸ். அப்போ ஜஸ்ட் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க, அந்த 25 பேர் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் எப்படி வேலை பார்த்துருப்பாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல x = 30. ஸோ அவ்வளோதான்ப்பா நம்ம கிளாஸ். இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கான்செப்டை எப்படி ஷார்ட்கட்டில் போகிறதுன்னு பார்த்துருக்கோம். ப்ளஸ் அந்த MDH ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு கான்செப்ட் தான் மிச்சம் இருக்குது, அது வந்து வேஜஸ் அப்படின்றது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது மிஸ்செலனியஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் படிங்க, உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து அதில் உள்ள PYQ அதில் இருக்க டைம் அண்ட் ஒர்க்கு செம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், கொஷினை சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.